در میدانم پیری شهناز ملحقانی. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்மத்லி யா சையதே பிஸ்மில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துல்ஹஜ்ஜின் முதல் 10 நாட்களிலும் இவற்றை ஓதி வாருங்கள் என்று எங்களுடைய ஷேக் நாயகம் மௌலானா முஹம்மது ஆதில் ரப்பானி நக்ஷபந்தி நாயகம் அன்னவர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 விருத்தம் ஓதி வர வேண்டும். சூரா இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அந்த சூராவை ஒவ்வொரு நாளும் 100 விருத்தம் ஓதி வர வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை ஒவ்வொரு நாளும் 100 முறை அல்லது 1000 முறை ஓதி வர வேண்டும். ஸலவாத்து ஷரீஃபா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் அல்ல ஏனைய ஸலவாத்துக்கள் ஒவ்வொரு நாளும் 100 முறை அல்லது 1000 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். யா லத்தீஃப் என்ற திக்ரை ஒவ்வொரு நாளும் 100 விடுத்தம் ஓதிக்கொள்ள வேண்டும். யா ஜப்பார் என்ற திக்ரை ஒவ்வொரு நாளும் 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். யா கஃபார் என்ற அந்த திக்ரை ஒவ்வொரு நாளும் 100 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். யா முஈனுல் ஆஜிஸ் என்ற அந்த திக்ரை ஒவ்வொரு நாளும் 100 விடுத்தம் ஓதி வர வேண்டும் என்பதாக எங்களுடைய ஷேக் நாயகம் மௌலானா ஷேக் முஹம்மது ஆதில் ரப்பானி ஹக்கானி நக்ஷபந்தி நாயகம் அன்னவர்கள் நம்மளுக்கு இதை துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்து வாருங்கள் என்று நல்ல அமலை நம்மளுக்கு காட்டி தந்திருக்கிறார். ஆகையால் துல்ஹஜ்ஜின் முதல் 10 நாட்களிலும் இருக்கக்கூடிய சிறப்புகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நோன்பு நோட்பது, சதகாக்களை அதிகம் கொடுப்பது, அதே போன்று குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது, அருமை நாயகத்தின் மீது அதிகமான ஸலவாத்துக்களை சொல்லுவது, அல்லாஹ்விலேயே திக்ரு செய்தவர்களாக எங்களுடைய அந்த நேரங்களை கழிப்பது, இவ்வாறு அந்த 10 நாட்களிலும் செய்ய வேண்டிய சிறப்புகளை குறித்து அதிகமான ஹதீஸ்களிலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். ஆகையால் கண்ணியம் மிகுந்த இந்த துல்ஹஜ் 10 நாட்களிலும் இவற்றை நாங்கள் மிக சிறந்த முறையிலே செய்து வந்தால் நிச்சயமாக அதற்கான வெகுமதிகளை ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு மிக சிறப்பாக தந்துவிடுவார். ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னதமான கண்ணியம் மிகுந்த இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்களிலும் ரப்புல் ஆலமீன் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களையும் நல்ல இபாதத்துக்களையும் ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான நல்ல செய்திகளை கேட்டு அதன் பால் நடக்க ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.